தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. 2025ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த ஜனவரி 12ஆம் தேதி சுந்தர் சி இயக்கத்தில் விஷால், சந்தானம், அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார் மற்றும் மனோபாலா இவர்களது நடிப்பில் மதகஜராஜா திரைப்படம் வெளியானது. இந்நிலையில் இந்த திரைப்படத்துக்கு கிடைத்த வரவேற்பு பற்றி இயக்குனர் சுந்தர் சி பேசியிருக்கும் விஷயம் தற்போது இணையத்தில் அதிகமாக பெயரப்பட்டு வருகிறது. மதகஜராஜா படத்துக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து கடந்த 2 நாட்களாக கண்களில் கண்ணீரோடு தான் இருக்கிறேன் என இயக்குனர் சுந்தர் சி நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார். இது குறித்து சென்னையில் உள்ள கமலா திரையரங்கிற்கு வந்த சுந்தர் சி அதன் பின்பு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது பேசியதாவது, மதகராஜா திரைப்படம் 12 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்டது. போன கும்பமேளாவுக்கு வர வேண்டிய படம் இந்த ஆண்டு வந்துள்ளது. படத்துக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து கடந்த 2 நாட்களாக கண்களில் கண்ணீருடன் தான் இருந்தேன். கிட்டத்தட்ட 100க்கு 100% பாசிட்டிவ் விமர்சனம் வந்த படம் என்றால் எனக்கு தெரிந்து அது இந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படம் மட்டுமின்றி இந்த பொங்கலுக்கு வெளியான எல்லா படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் என சுந்தர் சி கூறியுள்ளார். 3 மாதங்களுக்கு முன்பே இந்த திரைப்படத்தை வெளியிட திட்டமிட்டிருந்தோம். ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு இந்த பொங்கலுக்கு கிட்டத்தட்ட 10 நாட்கள் விடுமுறை வந்தது. அதனால் அதற்கு ஏற்றபடி ரிலீஸ் செய்யலாம் என்று திட்டமிட்டோம். இவ்வாறு சுந்தர் சி பேசியுள்ளார். சுந்தர் சி பேசிய இந்த ஒரு காணொலி தற்போது அனைவராலும் கவனிக்கப்பட்டு வருகிறது. சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் நடிப்பில் உருவான மதகஜராஜா திரைப்படம் பல்வேறு பிரச்சனைகளை கடந்து 12 ஆண்டுகள் கழித்து இப்படம் வெளியாகியுள்ளது. இப்படத்துக்கு யாருமே எதிர்பார்க்காத விதமாக மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சந்தானம், மனோபாலா, லுலுசபா சுவாமிநாதன் ஆகியோரது காமெடி காட்சிகள் அனைவராலும் ரசிக்கப்பட்டு வருகிறது. இந்த மதகஜராஜா திரைப்படம் தான் 2025ஆம் ஆண்டின் முதல் வெற்றி படமாக இருக்கும் என்று விநியோகஸ்தர்கள் கணித்திருக்கிறார்கள். சோனு சூட், மறைந்த இயக்குனர் மணிவண்ணன், மறைந்த இயக்குனர் மற்றும் நடிகர் மனோபாலா, சந்தானம், வரலட்சுமி, அஞ்சலி உள்ளிட்டோர் விஷாலுடன் நடித்துள்ளனர். விஜய் ஆண்டனி இசையமைப்பாளராக பணிபுரிந்துள்ள இப்படத்தினை ஜெமினி நிறுவனம் தயாரித்துள்ளது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.